நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ட்ரெண்டிங்கான விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜெமினி ஆப் பத்தி தாங்க பார்க்க போறோம். ரீசெண்டா வந்து சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஃபுல்லா பாய்ஸ் ஒரு சைடு பூ வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க, இன்னொன்னு ஒரு சைடு எப்பா டோலி கூட போட்டோ நின்று எடுத்துட்டு இருக்காங்க. எப்படா இதெல்லாம் பண்றீங்க, எப்படா நீங்க போட்டோ ஷூட் இதெல்லாம் போறீங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க ஒரு சைடு வந்து ரோஸ் கையில பொண்ணு வச்சிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ரெட் சாரி போட்டுன்னு நல்லா சூப்பரா இருக்காங்க. ஏய் இந்த பொண்ணு நம்ம ஏரியால கீரை வித்து இந்த பொண்ணு தான்டா, இந்த பொண்ணு எப்படா இவ்வளவு அழகாயிடுச்சுன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எப்படா போட்டோ ஷூட்டுக்கு எங்கடா போறீங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஜெமினி ஆப். ஜஸ்ட் நம்ம வந்து போட்டோ ஒரு கிளிக் பண்ணி செல்ஃபி போட்டோ அப்லோட் பண்ணாவே ஒரு ப்ரோம்ப்ட் போட்டாவே வந்து போட்டோவோட சூப்பரா வந்துருவாங்க. ஜெமினி ஆப்ல பயங்கரமா இருக்கு இதை பார்த்தாவே. இதனால வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை போட, அதனால வந்து சோசியல் மீடியால பூரா இதை தான் போட்டுன்னு சுத்திட்டு இருக்காங்க பயங்கரமா. அது இல்லாம ஸ்டோரி போட்டு போஸ்ட் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ரீசெண்ட் டேஸ்ல. இது ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2016லாம் வந்து என்ன ட்ரெண்டிங்கா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா யூகம் பர்ஃபெக்ட்னு ஒண்ணு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கேண்டி கம்னு இருந்தது. ஸோ இதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டா இருக்கும். அதுல வந்து போட்டோ போட்டு பயங்கரமா ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு ஜாலியா ஆயிடுவோம். அப்பெல்லாம் வந்து அதுதான் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த போட்டோ ஷூட்லாம் வந்தது. போட்டோ ஷூட் போய் டிஎஸ்ஆர் கேமரா எடுத்துட்டு போய் போட்டோ ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் அது இல்லாம வந்து போட்டோஷாப் எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து சும்மா இல்லைங்க, பயங்கரமான ஒரு எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா முடியெல்லாம் இப்படி தூக்கி விட்டு கையில வந்து சிகரெட் வச்சுட்டு ஒரு கன்னை வச்சுட்டு தலையை தூக்கி இந்த சைடு வச்சு கால் தூக்கி இந்த சைடு வச்சு அந்த மாதிரி எல்லாம் எடிட்டிங் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் வந்து வேற லெவல் மாசு. கமெண்ட்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். வாவ் நைஸ் சூப்பர், இந்த மாதிரி எடிட்டிங் எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கும். அப்ப இப்பெல்லாம் பார்க்கதான் அது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சு மாதிரி இருந்தது. அப்பெல்லாம் அதெல்லாம் மாசு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அது அப்படியே போயிட்டு டிக்டாக் மியூசிக்கல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்ச நாள் பயங்கர ட்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள் போயிட்டு வந்து போன்லயே எல்லாமே வந்துச்சு. எல்லாருமே வந்து காஸ்ட்லியான ஐபோனு, ஒன் பிளஸ் அந்த மாதிரி வந்தோடனே எல்லாம் அந்த கேமராவெல்லாம் மறந்துட்டு அதுல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எடுத்துட்டு அப்படியே லைட்டா எடிட்டிங் பண்ணி அது கொஞ்ச நாள் ட்ரெண்டிங் ஆரம்பிச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப யாரா அதெல்லாம் போய் போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பா. நம்மளுக்குன்னு இருக்கு போட்டியா செல்ஃபியா ஒரு ஜாலியா அப்படி ஒரு 4-5 டைப் பண்ணியா சூப்பரா உங்களை எடுத்துட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி தான் பயங்கரமா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் போட்டோஸ்லாம் பார்த்தோன்னே நிறைய நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து சேஃப்டி இல்லை. இந்த ஆப்லாம் இது வந்து உங்களோட டேட்டாவு கான்டாக்ட் போட்டோஸ் எல்லாம் திருடுறதுக்கான இந்த ஆப், இதெல்லாம் சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாய்ஸ்லாம் இதெல்லாம் கேட்டுப்பாங்க. ஓகே ஓ இது சேஃப் இல்லையா, பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு மேல அப்படின்ட்டு. இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து சும்மா நீ என்னடா சொல்றது, நான் இதைதான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எதனா போட்டோ என்ன வீடியோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் போச்சுன்னா அப்புறம் அச்சுப்பாங்க, வயதால நெஞ்சால அச்சுப்பாங்க, ஐயோ போச்சு அப்படின்ட்டு அப்பயே சொல்றதை கேட்டுக்கணும்ட்டு. உங்களுக்கு வந்து எத்தனை இரும்பு திரைப்படத்தால இவங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லா டேட்டாவும் அந்த படத்துல வந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. நம்ம அலோ கொடுக்கறது வந்து எல்லாமே நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, டேட்டா எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிதான். ஸோ கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க. இந்த ஆப் நல்லா இருக்கேன்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சமா அளவா வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க.